வருஷம் நான் ஃபெயில் ஆனதானே அடுத்த வருஷம் கூட படிக்க முடியும். டேய் பாரு, என்னடா இதுக்கு ஏன்டா சாமியெல்லாம் கும்பிடுற? நீ எக்ஸாம் சும்மா எதுனா ஃபெயில் தானே ஆவ. I need 5,000 top brains from various fields to be placed all over the globe. I'm targeting especially on UK, US, and China. Sure sir, we'll do it. Aliona, I'll make you the head for the campus placement division in India. Me? I'm pretty sure you can do it. Thank you, Mr. Akhilesh. Acharya, Akhilesh Acharya. Abbas, first generation literature placement marketing. It's approximately 2,000 crores. Wow, fantastic. Let's start Sure, with that. Akhilesh is growing dangerously. We have to stop him. Sure, sir. டாக்டர் ஸ்ரீராம் வெளியில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. அவரை சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். என்னடா ஒரு மாதிரியா இருக்க? என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லைடா, அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்கல்ல. அவர் ஹாஸ்டல் கூட போகாமல் இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஹலோ. ஹலோ பார்த்தா. ஹாய் மாயா, சொல்லுங்க. கேன் யூ டு மீ a favor? என்ன வேணும் சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட கேபினுக்கு வந்து நிறைய பேர் டவுட்னு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. மாயா அது சிச்சி, நான் உங்களை சொல்லல. ஓகே சொல்லுங்க, நான் என்ன பண்ணும்? நம்ம ட்ரைனிங் ரூம்ல என்னோட மொபைல் நம்பர் எழுதி போட்டீங்கன்னா என்ன டவுட்ஸ்னாலும் அதுல கேட்பாங்க. ஓ அப்படியா? ஃபார் ஷூர், உடனே பண்ணிடுறேன். 696 இந்த டவுட்டா கேட்பானுங்க. மாத்தியானும் சார், நம்பர் தப்பு சார். இல்லையே, லாஸ்ட் நம்பர் 9 இல்ல 6. இது கூட தெரியல. எந்த மடையனோ தப்பா எழுதியிருக்கான். நீங்களாவது மாத்துங்க. ஓகே. அது நான் ஒரு மேட்ரு இல்லைடா, சீக்கிரம் முடிச்சு. கூடாது நான் இவ்வளோ சொல்றேன். யார் அது? ஹாய் சோச்சு. ஹாய். ஐயோ, ஏய் வாடா, இவன் வேற இருக்கானே. என்ன சொல்றா? ஹாய் சோச்சு. சூச்சுவா? ஐயே, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி கூப்பிடாதுன்னு. நான் உன்னை எப்பவுமே அப்படி தானே கூப்பிடுவேன். இப்போ ஏன் டென்ஷன் ஆகுற? ஏய் சரி, இனிமேல் அப்படி கூப்பிடாது. ஏன் மச்சான், ஒரு நாய்க்குட்டியை கூப்பிடுற மாதிரி அந்த பொண்ணு உன்னை சூச்சுன்னு கூப்பிட்டாலே என்ன மேட்ரு? ரொம்ப முக்கியம், மூடிட்டு வா. சூ சூ. இந்த ஆள்கிட்ட படிச்சா அப்படிதான். அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டாங்க. சேலரி அது ஒரு பிரச்சனை. ஹாய் சோச்சு. 2 days. இவ்வளவு நான் இல்ல. ஹாய். அப்புறம் கால் பண்றேன். போதுண்டா, வா. பிங்க் ட்ரெஸ் சூப்பர். ஹாய் போண்டா. ஹாய் கலை. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இந்த சாய் போறப்பெல்லாம் சூச்சு சூச்சுன்னு கூப்பிடுறீங்களா, என்ன மேட்ரு? ஓ அதுவா? நானும் அவனும் சின்ன வயசுல ஒன்னாதான் தூங்குவோம். ஒன்னா தூங்குவீங்களா? அப்போ நைட்டு பெட்ல பெட்ல என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? சரி சரி, அப்புறம் சொல்றேன். பாய். ஹலோ ஹலோ, ஏங்க என்னங்க நீங்க பாதியில விட்டு போயிட்டீங்க? எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரலைங்க. அப்புறம் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, நைட்டு தூங்கும் போது அவன் பெட்லயே சுச்சா போயிடுவான். அதனாலதான் அவன் பேரு சூச்சு. இதுக்காகவா மண்டையா பிச்சுக்கிட்டேன்? சரி ஓகே, இத மறந்துருங்க. இத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். காட்டி கொடுத்துறாதீங்களா. சூச்சு. இது ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, பிசிக்ஸ் சார். அவங்கிட்ட போய் சொல்லிருக்க. சொன்னேன். அர்ச்சனா உங்ககிட்ட ஏதாவது சொன்னா? இல்லையே, பாத்து வாடா. உள்ள வந்துட போற. ஹே சாரியா. சாரி.
கிளாஸை கட்டடிச்சு இங்கே நிற்கிறான் பாரு. சரி, நீ எல்லாம் இடிச்சா நான் தாங்குவேனாடா? உன் ஹைட்டுக்கு இந்த பைக்கில் உட்கார முடியாதுல்ல? டேய், அப்படி பார்த்தா உன் வெயிட்டுக்கு உட்காரவே கூடாதுடா. இதெல்லாம் உன் காதுல விழாது. ஏன்டா இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அந்த பொண்ணு இவ்வளோ சாரி கேட்குது, நீ என்னடா? ஆக்சுவலா அவன் மேல எனக்கு கோவம் எல்லாம் ஒன்றும் இல்லைடா. அவன் சாரி அக்செப்ட் பண்ணிட்டா அதோட முடிஞ்சு போயிடும். அதான் கொஞ்சம் லெங்க்தா டீல் பண்றேன். நல்லா டீல் பண்றடா. வண்டி எடு. கடைசியா ஒரு தடவை பின்னாடி உட்காந்துக்கிறேன்டா. இதுக்கப்புறம் நான் உட்காரவனா இல்லையான்னு தெரியல. டச் வுட். நானும் காலேஜ் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஹாஸ்டல் போகாம இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. வேண்டாம். ஹாஸ்டலுக்கு போனா இங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. அங்க எல்லார் கண்ணும் என்ன வேற மாதிரி பாக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கும் போது என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. நான் ஹாஸ்டலுக்கு போகல. என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க. ஆனா நீங்கள் என் வீட்டில் வந்து தங்கிக்கிறீங்களா? வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதுவும் இல்லாம உங்க வீட்டுல எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூ இல்லைங்க. ஒரு ஃபோன் கால் போதும். அம்மா, அம்மா, வரேன்டா. வாடா. அப்பா, பிகனுலாப்பா, வாங்க. வாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. ப்ரோ, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எப்படி அம்மா, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாயோட அம்மா. உங்க பையனுக்கு தான் அங்கிள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏங்க கொஞ்சம் இதோ வந்துடுறேன். ஆ, என்னம்மா என்னங்க இப்படி ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கான்? என்ன விஷயம் போய் கேளுங்க. அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருக்கான். என்னங்க இப்படி சொல்றீங்க? உன் பையனை பத்தி உனக்கு தெரியல. நான் இரு. இல்ல. அவன் எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வான். பசிக்குது, எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு பண்ணு. ச்சே, ஏதோ பண்ணி தொலைங்க. அம்மா, இதை வரேன்ப்பா. நம்ம பிளான் பண்ண மாதிரியே சாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ம். மச்சான், அர்ச்சனா வரா. நான் ஏதாவது திட்டினா கண்டுக்காத. கண்டுக்கவே மாட்டேன். உங்க சூஸுக்கு நான் தானே டைப்பரு. ஏய், தெரியும். நான் தான் சாரி சொல்றேன்ல. உனக்கு ஓகே இல்லையா?